மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வரும் 8வது ஊதிய குழு குறித்து முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி முதல் கணக்கிடப்பட உள்ள புதிய ஊதிய உயர்வு மூலம் ஊழியர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் சம்பள உயர்வும் லட்சக்கணக்கில் அரியர் தொகையும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கடந்த டிசம்பர் 31ஆம் தேதியுடன் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் நிறைவடைந்த நிலையில் 8வது ஊதிய குழுவிற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்க 18 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான அதிகாரப்பூர்வ அமலாக்க தேதி குறித்து ஊழியர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. 7வது ஊதிய குழு 23 முதல் 25% உயர்வை வழங்கிய நிலையில் தற்போதைய பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு 8வது ஊதிய குழு 20 முதல் 35% வரை சம்பள உயர்வை பரிந்துரைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பரிந்துரைகளை செயல்படுத்த 2027 அல்லது 2028ஆம் ஆண்டு வரை தாமதமானாலும் 2026 ஜனவரி 1 முதல் கணக்கிடப்பட்டு நிலுவைத் தொகை வழங்கப்படும். பழைய அடிப்படை சம்பளத்திற்கும் புதிய அடிப்படை சம்பளத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தை நிலுவையில் உள்ள மாதங்களால் பெருக்கி இந்த அரியர் தொகை கணக்கிடப்படும். இதனுடன் அகவிலைப்படி வித்தியாசமும் சேரும் என்பதால் மூத்த ஊழியர்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது. விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார மாற்றங்களுக்கு மத்தியில் இந்த ஊதிய உயர்வு சுமார் 1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நிதி நிலையை மேம்படுத்தும்.